மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல விதவிதமான காரியங்களை சிந்தித்து கலங்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனை எதை பற்றி இருக்க வேண்டும் என்று சத்தியவேத வசனம் கூறுகிறது. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கட்டுக்கதையான தோற்றங்களை சிந்தியாமல் அன்றாட வாழ்க்கையில் உண்மையாக எப்படி நாம் நடக்கலாம், கர்த்தருக்கு என்று இன்னும் பக்தி வைராக்கியமாய் வாழலாம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நல்லொழுக்கம் இல்லாமல் நாம் பேசும் வார்த்தை, செயல்படும் விதம், இவைகளை எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். நீதி உள்ளவைகள் எவைகளோ, இன்னும் எப்படி நீதியாய் வாழலாம், நடக்கலாம், செயல்படலாம், வேத சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம், வேதத்தை தியானிக்கலாம், வேத சத்தியத்தை மற்றவர்களுக்கு கூறலாம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். கற்புள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமாக செயல்பட்டு சரீரத்தை தீட்டுப்படுத்தாமல் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லலாம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். அன்புள்ளவைகள் எவைகளோ, நாம் நம்மில் அன்பு கூறுவது போல பிறரிடமும் அன்பு கூர்ந்து அவர்களை இரட்சிப்புக்குள் எப்படி வழிநடத்தலாம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, பரலோக தேவனுக்கு புகழ்ச்சியை உண்டாக்கும் விதத்தில் எப்படி நாம் அவருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளலாம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். புண்ணியம் எதுவோ, நாம் திக்கற்றவர்கள், ஆதரிப்பற்றவர்கள், மனுஷரால் கைவிடப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு நம்மால் முடிந்த நன்மைகளை, உணவு போன்ற உதவிகளை இன்னும் எப்படி அதிகமாக கொடுக்கலாம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். புகழ் எதுவோ, நாம் எவைகளை செய்தால் கிறிஸ்துவ பிள்ளைகள் என்ற புகழ்ச்சியை பெறுவோம், அநேகர் தேவனை அறியவும் ரட்சிக்கப்படவும், இது போன்ற நன்மையான காரியங்களையே நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் நம்மை பூமியில் உண்டாக்கிய பரலோக தேவனுக்கு பிரியமாக இருப்போம். எனவே நன்மைகளை சிந்திப்போம். பரலோக தேவனிடத்தில்